கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 1 கொரிந்தியர் எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 19வது வசனம். நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் ஒருவனுக்கும் அடிமை அல்ல, நான் என் ஆண்டவராகிய இயேசுவுக்கு மட்டுமே அடிமை. ஆனால் நான் எப்படியாவது ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று சொல்லி என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன் என்று சொல்லுகிறார். எவ்வளோ அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? என் ஆண்டவருக்காக நான் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தேன், என் கர்த்தருக்காக எல்லாவற்றிற்கும் எல்லாமானேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை இந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது. இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் மற்றவர்களுக்கும் நமக்கும் என்று சொல்லி இடைவெளியை வைத்திருக்கிறோமா? நாம் மற்றவர்களை பார்க்கும் பொழுது தாழ்ந்த இடத்திலும் அல்லது மற்றவர்களை பார்க்கும் பொழுது என்னுடைய இனத்தான் அல்லது என்னுடைய ஜனம் அல்ல என்று சொல்லி பார்க்கிற பார்வையிலே பார்க்கிறோமா? இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார், நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் போக வேண்டும். நான் எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி இருக்கிறேன், என் ஆண்டவருக்காக எத்தனை பேரை ஆதாயப்படுத்தி இருக்கிறேன். நம்மை தாழ்த்தலாமா? நம்முடைய உயர்வின் நிமித்தமாய், நம்முடைய மேட்டிமையின் நிமித்தமாய், பெருமையின் நிமித்தமாய் ஒருவேளை ஆத்துமாக்களை இழந்திருக்கிறோமா? இந்த நாளில் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, என்னை நானே அடிமையாக்குகிறேன். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எப்படியாவது ஆத்துமாக்களை நான் உம்மண்டை வழி நடத்த வேண்டும், எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாளில் ஆண்டவரை நோக்கி கேட்கும் பொழுது அவர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். அவர் அற்புதங்களின் தேவன், அவர் உனக்கு அதிசயங்களை செய்கிறவர். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ மனிதர்களுக்கு அடிமைப்படுவதல்ல, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு அடிமையாக வேண்டும். நம்மை அர்ப்பணிக்கலாமா? இந்த நாளிலும் கர்த்தரை நோக்கி சொல்லலாமா? ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நலன்மே ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக நன்றியப்பா. நான் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உயர்ந்தவனும், எல்லாவற்றிலும் நான் ஆண்டவரே தன் நிறைவுள்ளவனாக இருந்தாலும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த என்னை நானே இந்த முழுமையாக தாழ்த்துகிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவர் மேல் உம்முடைய கரம் அமரட்டும் ஆண்டவரே. இயேசுவுக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஆண்டவரே ஞானவான் என்று வேதம் சொல்கிறது. நாளில் அந்த இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.